மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வந்து குளத்தில் கிடக்குன்னாங்க. அதுவும் கட்டையிட்டெல்லாம் அடித்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படி ஒரு விளாக்காக எடுப்போமேன்னு வந்திருக்கோம். தோப்பை பார்த்தீங்கன்னா பசுமேன்னு இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக இல்லை 1 வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு தென்காசி மாவட்டத்தை ஃபுல்லாக. அதனால் பார்த்தீங்கன்னா சீரம் செழிப்பாக இருக்குங்க. சாரி டங்கு செழிப்பாகுது, செழிப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் பண்ணி தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் கத்தரிக்காய்ங்க. இது வந்து ஒயிட் கத்தரிக்காய். இதுக்கு மருந்து அடித்தே மக்களை கொன்றுதாங்க. மக்களை மட்டும் என்ன செடியே கொண்டுருவாங்க. இதான் நம்ம சேம்பு கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா பாவைக்கான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. பூசணிக்காய்ங்க. பூசணியோட செடியே பாவைக்கான்னு ஒரே ஆள் இவன் தான். இதான் பூசணிக்காய். வாங்க வீட்டில் கிட்ட வந்தாங்க. இங்கே இருந்தாங்க பூசணிக்காய் வருது. இந்த பூவில் இருந்து தான் காய் காய்க்கும். பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஃபன் பண்ணதில் கிங்குமா ஃபுல்லாக கத்திரிக்காய் தோப்பு. இது தென்னை மரம். நீங்கள் தேங்காய் சாப்பிட்றீங்கல்ல, இதில் இருந்தால் 2 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். இப்போ நம்ம போகிற இடம் தான் முக்கியமான இடங்க. நாகக்குளத்தில் இங்கே இருக்க அணிலெலாம் நிற்கி. நாகக்குளத்திலே பெரிய அணைனா என்னன்னா பார்த்தீங்கன்னா பொடி மீன்கள்லாம் கிடக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியாது. சரி வாங்க மீன் செத்து கிடக்கிறத காமிக்கும். இருங்க பரும்பரு பண்ணாலாம் செத்து கிடக்கு. பண்ணானு நாட்டு வரான். நம்ம நேற்று வந்து தண்ணி ஆகிடுச்சு. மீன்லாம் செத்து நாடுதுங்க. பார்த்தீங்கன்னா வழியை பாருங்க. நீ மடக்கிட்டியோ கரெக்டாக. ஒரு மக்களே பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிற மாதிரி ட்ரிப் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அருவிக்கிட்ட வந்துட்டுருக்கோம். இதான் எங்கள் ஊரில் பெரிய தலைனா அருவி. பெரிய அருவியை பார்க்க போகிறோம். தலானா இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான இடம். பாம்பு மீன்களோட அட்டகாசம் அதிகமாக இருக்கும். மீன்கள்லாம் பாருங்கள். சூமணி காட்டில் மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் நிற்குது. இப்போ பாருங்கள் ஜிலேபி மீன் எவ்வளோ மீன் ஓரமாக நிற்குதுன்னு. இதில் உங்களுக்கு கேமராவில் தெளிவாக தெரியுமான்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு கண்டி காமிக்குவேன். வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க எங்கள் அணையே இருக்குது. இந்த அணையிலேருந்து தான் நாகக்குளத்துக்கு தண்ணி போய்ட்டுருக்கு. இந்த குளமும் நிமிர போகுது. சும்மா இதிலலாம் நாங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து சும்மா நக்கலுக்கு தான் பண்ணியிருக்கோம். யாரும் பேச்சு வரல எதுவும் என்றும் நினைக்க வேண்டாம். வாய் உலரதான் செய்யும். கேமராவை பிடிச்சாலே பேச முடியாது. சும்மா மீன் பிடிக்க போகிறாங்க. தெரியல பாருங்க. வா இங்கே இங்கே அடிவாப்பா. இந்த ஓடையில் தாங்க மீனாக பிடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணியெலாம் ஓடுது. இந்த ஓட்டத்தில் தான் வலை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி வச்சா மீனுக்குள்ளே இறங்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாகிடுச்சு. அதனால் மீனை பிடிக்க முடியல. நம்ம வந்து இங்கே ஏக்கு அங்கே வலிக்கும்லப்பா. பார்த்தீங்கன்னா சேஃபாக மீன் எவ்வளோ மீன் துள்ளுது. இதை காட்டு சின்ன மீன் துள்ளுது. நல்லா பாருங்க தெரியும் உங்களுக்கு. சேஃபாக நிற்கணுங்க. ஏன்னா தண்ணி இப்போ வந்து பயங்கரமாக இல்லை. இருந்தாலும் தண்ணி வந்து தள்ளாடினா வலிக்கிட்டுனா உள்ளாடி தான் போனோம் பார்த்துங்க. மேலோடு தண்ணி வரும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால
இந்த சைடில் மடையை மட்டும் திறந்து விட்ருக்காங்க. இப்போ சின்ன மீன் பிடிக்கிறத காட்டுதோம். புல்லுக்கட்டை மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க காட்டுறோம். நம்மளே பார்க்க மாதிரி நீச்சலா நீச்சல்லாம் தெரியாதியா. பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதாங்க தண்ணியோட ஃபோர்ஸை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். மக்கள்லாம் நீங்கள் பார்த்து வாங்க, ஆபத்து அதிகமான ஏரியா. ஆம்பா வாங்க, நண்டு பிடிச்சிருக்கோம், அதை நம்ம காட்டுறோம். நண்டை பிடிச்சிருக்கே அப்படி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நண்டை பார்த்துக்கிங்க, இதாங்க எங்கள் நண்டு. ஐயோ கட்டு போட்டிருக்காங்க, எல்லாம் தண்ணி அதுக்கு மேலே ஏறி போயிருக்கு. இதில் மீன் வந்து பிடிக்க முடியல, பட் இருந்தாலும் இப்போ தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா இப்போ மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கன்னு பார்ப்போம். இதான் துள்ளு கட்டைங்க, பார்த்துக்கிங்க. இல்லடி மீனை பாருங்க எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன மீனுடைய யாருக்கு வந்து காட்டு. சரி நண்டு நினைக்கிறேன், இல்லை காலை மட்டும் காமிச்சு. நண்டு கையில் கடிச்சிங்கன்னா எத்தனை நண்டு நிற்க அவ்வளோ பொண்ணு நண்டு நிற்கலாம். சரி இடத்துல நண்டு வாங்க, கால் இந்த கொடுக்க மட்டும் காட்டு. பாம்பும் யாரும் ஜல்லத்தில் பார்த்து தான் நம்ம இதெல்லாம் தூக்கணும், ஏன்னா பாம்பும் ஏறலாம். இதான் துள்ளுக்கட்டை போட்டு அதிநவீன முறையில் பிடிக்க இது நம்ம பழந்தமிழர்களோட டெக்னிக்கே தான் இங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க. நண்டு எத்தனை நண்டு இருக்கு வரல. நண்டை பார்த்தீங்களா, எத்தனை நண்டு உள்ளே போய் மாட்டிட்டு இருக்கு. க்ளவுஸ் இருந்ததுன்னா நம்ம பிடிக்கலாம், நம்மகிட்ட க்ளவுஸ் எதுவும் கொண்டு வரலங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா க்ளவுஸை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ஒரு நண்டை பிடிப்பார், அதை இப்போ அப்படியே டிஸ்கவரி சேனல் மாதிரி பொறிக்காமல் சாப்பிடுவார். மீனை பாருங்கள் விழுந்துட்டு இருக்கு பாருங்க, அடி விழுந்தது பாருங்க, நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மீன் அம்பிடுதுங்க. இல்லை போயிட்டு ஒரு நண்டை பிடிப்பாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டாருங்க. மீனை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக மீன் நாங்கள் எங்கே இருங்க கொடுக்கு ஒடிஞ்சிருச்சுங்க. இந்த விளாக் சும்மா வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி எல்லாம் இருக்குது, ஆனால் மீனை பாருங்களேன், உங்களுக்கு கண்ணுக்கு குளிர. இந்த விளாக்ல சவுண்டு எல்லாம் இருக்காதுங்க, ஏன்னா ஆற்றுல தண்ணி வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிடலாம் பார்த்தா நண்டோட கொடுக்க உடைக்கும். பாருங்க மீனை பாருங்க, மீனை துள்ளுறத பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. இதோட மீனை அடித்து பிடிப்பாங்க, அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம், அடுத்த ஆட்டம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மீனும்பாங்க, இதெல்லாம் என்ன மீன், வெளிச்சி. பார்த்தீங்கன்னா மீனை விழுந்துகிட்டே இருக்கு பாருங்க. இந்த நவீன மிஷினை வந்து கண்டுபிடிச்சது நண்டு பாரு, நண்டு பயங்கரமான நண்டுலாம் வந்திருக்குங்க. பழந்தமிழர்கள்லாம் சும்மா கிடையாதுங்க, மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க தான் திறமை. இங்கே பாருங்கள், 4 சாக்கை கெட்டி இதில் அணை போட்டு நல்லா மண்ணை வச்சு மண் மூட்டையை போட்டு பிடிக்காங்க. இந்த முறைக்கு பேர் என்னதுங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. வாங்க அப்படி போய்வோம். இப்போ எல்லாம் குளிக்க வந்துட்டாங்க, க்ரௌட் ஆகிட்டு, இன்னும் வீடியோ எடுத்தால் அடிச்சு விடுவாங்க. சரி பாய் பாய்.